வெல்கம் டு டிடிஎல் டியூட்டோரியல்ஸ். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது சாதாரணமாக டிடிஎல் ஃபைல் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண டிடிஎல் ஃபைலை எப்படியெல்லாம் டேலியில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி அதுக்கான அவுட்புட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டிடிஎல் ஃபைல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு டிடிஎல் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக நம்ம ஒரு நோட் பேட் அப்படிங்கிறதே போதும். ஒரு நோட் பேட்லேயே உங்களால் வந்து டிடிஎலுக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நீங்க டேலியில் கான்ஃபிகர் பண்ணி அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டேலி பிரைம் டெவலப்பர் அப்படிங்கிறது செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ டேலி டெவலப்பர்ல நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இந்த டேலி டெவலப்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடிஇ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து இதை நம்ம சொல்றாங்க. இப்போ ஐடிஇ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்காக மட்டும் செப்பரேட்டா கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனை ஐடிஇ அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்லலாம். இப்போ இதுவே ஜாவாவா இருக்கு அப்படிங்கிற பட்சம் ஜாவாவுக்கு தனியாக வந்து எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நீங்க ஜாவா ரிலேட்டட் ப்ரோக்ராம் நீங்க வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா நோட் பேட் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் நீங்க நோட் பேட்ல நீங்க வந்து எழுதலாம். ஆனா நோட் பேட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கான ஒரு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? ஐ மீன் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஒரு எரர் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல டெவலப்பர்ல தான் வந்து எரர் அவாய்ட் பண்ண முடியும். ஆனா நோட் பேட்ல எரர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா தனித்தனியா வந்து ஐடிஇ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணிட்டு இன்டர்வியூ நீங்க போறீங்க அப்படின்னா நோட் பேட்ல தான் அந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நோட் பேடுங்கிறது ஒரு பேசிக் எடிட்டர். அது வந்து அந்த பர்டிகுலர் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமோட நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நோட் பேட்ல ப்ராப்பரா வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எழுத முடியும். அதை விட அதை தாண்டி இப்போ வந்து நம்ம டேலி டிடிஎல் ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நோட் பேட் கண்டிப்பா வந்து நீங்க நோட் பேட்ல தான் ப்ரோக்ராம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. டேலி டெவலப்பர்ல தான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிசினஸ் சொல்யூஷனுக்கான ஒரு லாங்குவேஜ். இதை பொறுத்த வரைக்கும் டேலி டெவலப்பர் அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியுது ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயருக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒரு பர்சன் டிடிஎல் டெவலப்பரா அவருடைய கெரியரை கொண்டு வரும்போது டிடிஎல் டெவலப்பர் அப்ளிகேஷனையும் அவர் வந்து யூஸ் பண்ண தெரியணும். கண்டிப்பா நோட் பேட்ல தான் அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது டிடிஎலுக்கு மட்டும். ஆனா இதுவே சி பிளஸ் பிளஸ் ஜாவா இந்த மாதிரியான ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க நோட் பேட்லையும் அந்த ப்ரோக்ராமை நீங்க டெவலப் பண்றதுக்கு அது ப்ரோக்ராம் ஃபைல் ஜென்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இன்டர்வியூல நம்ம சக்சஸ் பண்ண முடியும். பட் டிடிஎலுக்கு அது தேவை கிடையாது. ஓகே, இப்ப நோட் பேட் இல்லைன்னா டெவலப்பர் ரெண்டு அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா நியூவா ஒரு ஃபைல் அப்படிங்கிறது ஓபன் பண்ணுங்க. அதாவது கிரியேட் நியூ ஃபைல் கண்ட்ரோல் என் கொடுத்து நம்ம நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு டெவலப்பர் என்ன கேட்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை சேவ் பண்றதுக்கான ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது எந்த ஃபோல்டர்ல நம்ம சேவ் பண்ண போறோம், தென் அந்த ஃபைலோட நேம் என்ன நம்ம வைக்க போறோம். ஸோ இது எல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அதை நம்ம வந்து சேவ் அப்படிங்கிறத பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப டேலி டெவலப்பர் நீங்க ஓபன் பண்ணி அதுல நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஃபைல் கிரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா அதுக்கான நேம் லொகேஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். நீங்க ப்ராப்பரா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிங்க. அதாவது நீங்க என்ன பர்பஸ்க்காக ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ அந்த பர்பஸ் அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ண ஆரம்பிங்க. டைப் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க சேவ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நீங்க சேவ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தும் சரி ஃபைனலா நோட் பேட்னா வந்து ஃபைனலா தான் சேவ் அப்படிங்கிறத பண்ண முடியும், பண்ணிக்கலாம். ஃபைனலா கூட சேவ் பண்ணலாம், பிஃபோரே சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ணும்போது நீங்க வந்து அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா நீங்க தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டிடிஎல் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம், அல்லது டிசிபி ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவா வந்து ஒரு நோட் பேட்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா டிடிஎல் ப்ரோக்ராமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நார்மலா டெக்ஸ்ட்னே நீங்க வந்து சேவ் பண்ணலாம். அதுல வந்து டாட் டிடிஎல் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவே
ஒரு ரியல் பிசினஸ்ல ஒரு பர்டிகுலர் சீரியல் நம்பருக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்க கம்பைல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா டாட் டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இது என்ன அப்படின்னா டேலி கம்ப்ளைண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து கம்பைல் பண்ணி அதுல ஒரு பர்டிகுலர் சீரியல் நம்பருக்காக மட்டும் சொல்லிட்டு கூட நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். அது இல்லாம ஓப்பன் கம்பைல்டு ப்ரோக்ராமாவும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அப்ப டேலியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெக்ஸ்ட் டிடிஎல் ஃபைலா இருந்தாலும் ரீட் பண்ணும், டிடிஎல் ஃபைலா இருந்தாலும் ரீட் பண்ணும், டிசிபி ஃபைலா இருந்தாலும் டேலி ப்ராப்பரா ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நாம வந்து டெவலப்பர்ல எப்படி நம்ம ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டேலி டெவலப்பர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்க வந்து டெஸ்க்டாப்ல இருந்து டைரக்டா வந்து ஓபன் பண்ணுங்க. டெவலப்பர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டெவலப்பர்ல நீங்க ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் பார்ப்போம். ஸோ ஜெனரலா வந்து ஃபைல் அப்படிங்கிறத எடுத்து இதுல நியூ ஃபைல் அப்படிங்கிறத ஓபன் பண்ணுங்க. ஸோ நியூ ஃபைல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்க எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க, அதாவது எங்க சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கேட்கும். நான் திஸ் பிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இதுல எனக்குன்னு ஒரு டிரைவ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜி டிரைவ் அப்படின்னு இருக்கு. இந்த ஜி டிரைவை நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிரைவ்ல நீங்க சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டிரைவ் நீங்க ஓபன் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் ஜி டிரைவ்ல மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கு. என்னுடைய டிடிஎல் பிராக்டிஸ்க்காக மட்டும் எனக்கு வேற ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நான் இங்கே நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனேயே நான் வந்து நேம் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். என்டர் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுல நான் வந்து டிடிஎல் ஸ்பேஸ் பிராக்டிஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன். டிடிஎல் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து நேம் வைக்கிறோம். இப்போ டைப் பண்ணி முடிச்சாச்சு. அதர்வைஸ் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். நீங்க ப்ராப்பரா நேம் கொடுக்கல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படிங்கிறது கூட கொடுத்து நீங்க நேம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறீங்க. இது அப்படியே நான் வந்து டபுள் டைம் என்டர் பண்றேன். மேல வந்து ஜி டிரைவ் அதுல வந்து என்ன அப்படின்னா டிடிஎல் அப்படிங்கிறது எனக்கு அதாவது டிடிஎல் பிராக்டிஸ் இந்த ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வேற எந்த ஃபைலுமே எனக்கு இல்லை. இப்போ ஃபைலோட நேம் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜிடபிள்யூடி அகைன் டைட்டில் கேட்வே ஆஃப் டேலி டைட்டில் சேஞ்ச் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஜிடபிள்யூடி டைட்டில் சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப டாட் கொடுத்து நம்ம டிடிஎல் ஃபைல எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து டாட் டிடிஎல் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சேவ் பண்ண முடியும். அதர்வைஸ் சிம்பிளி நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் ஃபைலா நம்மளுக்கு சேவ் ஆயிடும். இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா டேலி ஃப்ரேம் டெவலப்பர் G:/TDL practice/ GWT டைட்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஒரு GWT அதாவது டைட்டில் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஃபைலோடைய பாத்து வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியும். இந்த ஃபைலோடைய பாத்து நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து செக் பண்ணி வச்சுக்கிறீங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது இதோடைய ஐடியா அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்ப நீங்க இங்க ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த ஏரியால இதான் எடிட் பேன் அப்ப நம்ம வந்து சொல்லுவோம். இந்த எடிட் பேன்ல நீங்க டைரக்டா உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அது டைப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்ட்ரோல் கிளிக் அதாவது கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயையும் மவுஸ்ல இருக்க ஸ்க்ரோல் பட்டனையும் நீங்க வந்து பிரஸ் பண்ணி அதாவது ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் அவுட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா நீங்க கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து ஓப்பன் பிராக்கெட் மெனு கோலன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெனுன்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டெஃபனிஷன் டைப் எல்லாம் எனக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க கொடுக்கும். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஒன்னு டெஃபனிஷனுடைய டைப், இன்னொன்னு டெஃபனிஷனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டேலி மெனு ஓகேங்களா? இந்த கேட்வே ஆஃப் டேலி மெனுவை நான் சேஞ்ச் பண்ண போறேன் அல்லது ஆல்டர் பண்ண போறேன்
அல்லது ஏதாவது ஒரு எடிட் பண்ண போறேன் அல்லது மாடிஃபை பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மெனு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மாடிஃபையருக்கான சிம்பிள். ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது டெஃபனிஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம மாடிஃபையர் சிம்பிள் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஒரு டெஃபனிஷனை மாடிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த ஹேஷ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு சில சிம்பிளோடைய மீனிங் என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் பண்றேன், லாஸ்ட்ல கிளிக் பண்ணிட்டு என்டர் அப்படிங்கிறது பண்றேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் அதோடைய டைட்டிலை மட்டும் மாத்துறேன். ஸோ டிஐடி டைப் பண்ணும் போதே இதுக்கான டைட்டில் அப்படிங்கிறது எனக்கு இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ டைட்டில் ஆட்ரிபியூட் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நான் வந்து அகைன் டைட்டில் கொடுத்துட்டு ஒரு கோலன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க கீழே கொடுக்குறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். இது வந்து என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ டைட்டில் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க நான் வந்து என்ன பண்றேன், டபுள் கொட்டேஷனுக்கு உள்ள சிடிசி பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறேன், பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், சிடிசி பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படியே நான் வந்து அப்ளை கான்ஃபிகர் பண்ண போறேன் அப்படின்னா நான் டைரக்டா இந்த சேவ் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் இல்லைன்னா சேவ் அப்படிங்கிறத நான் திரும்ப நான் வந்து பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ப்ராப்பரா சேவ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து இந்த சேவ் பண்ண ப்ரோக்ராமை எப்படி நாம கான்ஃபிகர் பண்றது, டேலியில எப்படி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நாம வந்து ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் டிடிஎல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ டிடிஎல் ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், அதை ப்ராப்பரா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் டிரைவ்ல. இப்போ அந்த ஃபைலை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னாடி டேலியில நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டேலியில நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 டைப்ஸா நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா டேலி கான்ஃபிகரேஷன் ஃபைல் மூலமா நீங்க உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். இது நம்பர் 1 ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப்கான ஒரு வே. செகண்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டேலி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி கூட நீங்க வந்து கான்ஃபிகர் அப்படிங்கிறது பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒன்னு டேலி கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல போய் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும், அல்லது நீங்க டேலி பிரைம் அப்ளிகேஷன் டேலி பிரைம் ஓபன் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நீங்க கான்ஃபிகர் அப்படிங்கிறது பண்ண முடியும். எதுக்கு சார் இந்த 2 டைப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு சில கோடிங்ல நம்ம வந்து ரொம்ப ஒரு சில கோடிங் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம்னா டேலி அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண முடியாம கூட எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேலி அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணவே முடியாது. டைரக்டா நம்மளுக்கு அந்த எரர் வரும், ஓகே கிளிக் பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டிடிஎல்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணால் மட்டும்தான் டேலி அக்சஸ் கண்டிஷனுக்கு வரும். இல்லைன்னா அந்த எரரை நம்ம வந்து ப்ரோக்ராமோடைய கோடிங்ல நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டேலி ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகும். ஒண்ணு அந்த டிடிஎல் கான்ஃபிகர் பண்ண டிடிஎல் ஆஃப் பண்ணணும், அப்பதான் டேலி ரன் ஆகும். இல்ல அப்படின்னா அந்த கான்ஃபிகர் பண்ண டிடிஎல் இருக்கக்கூடிய எரரை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும், அந்த எரரை நம்ம சால்வ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த டிடிஎல் அப்படிங்கிறது அந்த டேலிங்கிறது அக்சஸ் கண்டிஷனுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டேலி பிரைமுக்கு உள்ள நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபைலை கான்ஃபிகர் பண்ணிட்டு எரர் வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும், ஐ மீன் அதை ஆஃப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம ஆஃப் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத பத்தி ஓகேங்களா, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி சார் நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னா நீங்க சிம்பிளி டேலியோடைய ஐகான்ல ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஓபன் ஃபைல் லொகேஷன் எடுத்து அந்த ஃபைல்ஸ்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஒன்னு என்ன அப்படின்னா யூசர் டிடிஎல் அப்படிங்கிற ஒரு லைன், அது கண்டிப்பா எஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்து டிடிஎல் இஸ் ஈக்குவல் டு
பாத் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த பாத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? G:/TDL practice /GWT சேஞ்ச் டைட்டில் இந்த மாதிரி நான் வந்து G டிரைவ்ல தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? சோ அதை நம்ம வந்து இந்த பாத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித் எக்ஸ்டென்ஷனோட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 2 லைன் நம்ம வந்து ப்ராப்பரா கொடுக்கலாம். அப்ப யூசர் TDL இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு கண்டிப்பா இருக்கும். இங்க நோன் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஃபைல் நம்ம வந்து இங்க கான்ஃபிகர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ரீட் ஆகாது. ஓகேங்களா? இங்க எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் யூசர் TDL எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் ஃபைல் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா ரீட் ஆகும் அப்படிங்கிறதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் ஃபைல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அப்படி கிரியேட் பண்ண ஃபைல நம்ம ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து செட் பண்ண போறோம், ஐ மீன் கான்ஃபிகர் பண்ண போறோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப Tally அப்ளிகேஷன்ல ரைட் கிளிக் பண்ணி இங்க ஓபன் ஃபைல் லொகேஷன் அப்படிங்கறத எடுங்க. இங்க நம்மளுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த ஃபைல்ஸ்ல இதுதான் வந்து Tally கான்ஃபிகரேஷன் ஃபைல். இத பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு அதோட டைப் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் நோட் பேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நோட் பேட் ஃபைல் ஓபன் ஆகும். இதுல நாம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூசர் TDL அப்படிங்கிற இதுதான் வந்து மெயினா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா யூசர் TDL அப்படியே என்டர் பண்ணுங்க. இதுல TDL இஸ் ஈக்குவல் டு TDL இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம்னா G:/ அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். G:/. இதுல நம்ம வந்து TDL practice அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒண்ணு கொடுத்துருக்கேன். TDL practice அப்படிங்கிறது கொடுக்குறேன். இது அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா GWT அகைன் டைட்டில் சேஞ்ச் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துட்டு வித் எக்ஸ்டென்ஷன் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ யூசர் TDL இஸ் ஈக்குவல் டு எஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்து TDL ஈக்குவல் டு தென் வந்து என்னன்னா பாத் ப்ராப்பரா பாத் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் டாட் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா டாட் கொடுக்கணும், ஸ்லாஷ் கொடுக்க வேண்டிய கரெக்டா ஸ்லாஷ் கொடுக்கணும், தென் கோலன் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கோலன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இதுல எந்த மிஸ்டேக் பண்ணாலும் Tally ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராம ஓபன் பண்ண விடாது. இப்ப இதை நீங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. தென் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Tally அப்ளிகேஷனை நம்ம வந்து ஓபன் பண்ணலாம். இப்ப நம்ம Tally அப்ளிகேஷனை ஓபன் பண்ணணும். ஸோ Tallyல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்கோட Tally நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு தேவை என்னன்னா கேட்வே ஆஃப் Tally அப்படிங்கிற ஸ்கிரீன். இப்ப ஏதாவது ஒரு கம்பெனி அப்படிங்கிறத நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்வே ஆஃப் Tally அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டைட்டில நீங்க செக் பண்ணுங்க. இப்ப இந்த டைட்டில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா இருக்கும்போது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கேட்வே ஆஃப் Tallyன்னு இருக்கும். பட் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளி வந்து CTC பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு 2 லைன் தான் நம்ம வந்து கோடிங் கொடுத்தோம். ஸோ இந்த ரெண்டு லைனும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி நாம வந்து ஒரு ஃபைல கான்ஃபிகர் பண்றோம், அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல் மூலமா எப்படி கான்ஃபிகர் பண்றது, இந்த Tally அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாம எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து Tally அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து Tally ஓபன் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஒன்ஸ் நான் வந்து எஸ்கேப் பண்ணி Tallyயை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப ரைட் கிளிக் இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஃபைல் லொகேஷன், இதுல கான்ஃபிகரேஷன் ஃபைல், இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா TDL இஸ் ஈக்குவல் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்துறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து Tally பிரைம் அப்படிங்கிறத ஓபன் பண்ணலாம். இப்ப அங்க கான்ஃபிகர் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். இப்ப நான் A லிமிடெட் அப்படிங்கிறத ஓபன் பண்றேன். இங்க டாப்ல பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப்
டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திரும்ப வந்து அந்த ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் நம்மளுக்கு இங்க அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து டேலி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாம எப்படி நம்ம ஃபைலை கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னன்னா ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் டிடிஎல் ஃபைல்ஸ்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி டேலி ஓபன் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை எப்படி சார் கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ டேலி நீங்க வந்து டைரக்டா ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய ஹெல்ப், அதாவது டாப் ரைட் கார்னர்ல நம்மளுக்கு ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் ஓபன் ஆகும். அதுல வந்து டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டிடிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்கிரீன் ஓபன் ஆகும். டிடிஎல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா F4 அப்படிங்கிற கீ நீங்க பிரஸ் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா மேனேஜ் லோக்கல் டிடிஎல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் நீங்க வந்து எஸ் கொடுத்து, அதாவது F4 பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா டிடிஎல்லுக்கான கான்ஃபிகரேஷன் ஸ்கிரீன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் டிடிஎல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டிடிஎல் இஸ் ஈக்குவல் டு எஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் தான் இங்க லோட் செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டார்ட்அப். லோட் செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டார்ட்அப் எஸ் அப்படிங்கிறது கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அந்த ஃபைலை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டேலி அப்படியே நம்ம வந்து ஓபன் பண்ணிடுவோம். இப்போ டேலியில நீங்க வந்து ரைட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிடிஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்கிரீன்ல வந்து F4 கீ நீங்க பிரஸ் பண்ணலாம். இந்த F4 ஸ்கிரீன்ல உங்களுக்கு லோட் செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டார்ட்அப்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இன்புட்டோட கேக்குது. இதை நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். எஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். இப்போ நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத என்டர் பண்ணி, ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத என்டர் பண்ணி நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா G:// இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிடிஎல் பிராக்டிஸ் அகைன் ஸ்லாஷ், இதுல நம்ம வந்து என்ன GWT கேட்டா டேலிக்காக அகைன் டைட்டில் அகைன் சேஞ்ச் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டைப் பண்றேன். இங்க நம்ம ஸ்பெசிஃபை ஃபைல் பாத் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். ஸ்பெசிஃபை ஃபைல் பாத் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இப்போ அந்த பாத் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் நேம் வந்து இங்க அப்டேட் ஆகுது. ஃபைல் பாத் இங்க தெரியுது. இப்போ லோடு டிடிஎல் எஸ் ஆர் நோ கொடுத்து நீங்க என்டர் பண்ணலாம். இப்போ எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன். இப்போ எரர் எதுவுமே இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிடிஎல் ஃபைல் டைரக்டா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இங்க எரர் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக எந்த ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் டேலி நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ இங்க இருந்தபடியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்கேப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ லிமிடெட் அப்படிங்கிறது நான் வந்து ஓபன் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் சிடிசி பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியோடைய டைட்டில் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மெனுவோடைய டைட்டில் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறதுல இப்ப ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மெனு இருக்கு இல்லையா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மெனுல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங், ஓகேங்களா, அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ஸ். இப்ப இந்த அவுட்ஸ்டாண்டிங் முன்னாடி ஏதாவது அக்கௌண்ட் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்க ரிசீவபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் ரிசீவபிள், அக்கௌண்ட் பேயபிள், இந்த மாதிரி நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சிம்பிளா நம்ம வந்து ஒரு கோடிங், அதாவது ஒரு கோடிங் கொடுத்து ஒரு ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்றோம், அது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான செஷன். ஸோ அடுத்தடுத்த செஷன்ல நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.